திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா வந்து அந்த போலீஸ் அதிகாரியை வந்து மிரட்டி விடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வீராவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அந்த போலீஸ் அதிகாரிக்கும் கண்மணிக்கும் வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, அதனால தான் அந்த கேஸை வந்து திருப்பி வந்து கண்மணிக்கு ஃபேவராகவே அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி பார்த்தா கண்மணி வந்து அந்த போலீஸ் அதிகாரி இருக்காங்கள்ல, அவங்கள வந்து வீட்டுக்கே கூப்பிட்டு வச்சு பயப்படாமல் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸில் வந்து எப்படியாவது வந்து அந்த மாறனை வந்து உள்ளே தள்ளணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், கூடிய சீக்கிரம் வந்து நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் வந்து யாரோ வந்து உங்கள் குடும்பத்தில் இருந்து தான் போய் வந்து அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது யார்? என் தங்கச்சி தான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, யார் அந்த வீராவா அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரன் கேட்காங்க. ஆமாம், அவள் தான் இந்த மாதிரியெல்லாம் காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா, அவளுக்கு மண்டையில் அறிவே இல்லை, நம்ம அண்ணன் கொண்டனோடனே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா மேடம், எனக்கு இந்த விஷயம் வந்து தெரியாதே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து வந்துடுறாங்க. என்ன கண்மணி மேடம், கேஸ் விஷயமா வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கண்மணி அந்த போலீஸ்காரங்களும் அமைதியாக இருக்காங்க. என்ன உங்கள் ஏவல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க, அதாவது ஏவல் துறை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. டக்குன்னு வந்து நம்ம வீரா வந்து பேச்சை மாற்றுறாங்க. அதான் உங்கள் காவல்துறையை கூப்பிட்டு வச்சு தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் 2 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணாலும் மாறனை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அவர் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் அமைதியாரு, நீ யார், அவர் யார், எல்லாமே எனக்கு தெரியும், தெரிஞ்சதுனால தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இது அவர் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்தால் நான் வேறு மாதிரி பேசியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி குளிர் விட்டு போச்சா, அவர் கையில் மட்டும் மாட்டுனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரால் முடிஞ்சதை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னம்மா ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, இது வரைக்கும் இது வந்து கண்மணி அவங்களோட கேஸாக இருந்துச்சு, இனிமேல் இந்த கேஸை வந்து நான் கையில் எடுக்கிறேன், அவங்களே இன்னொரு நாள் வந்து இந்த கேஸில் வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ட்ட சொன்னாலும் நான் சும்மா விட மாட்டேன், அந்த மாறனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா சார், உங்களால் அதெல்லாம் பண்ண முடியுமா, சரி சார் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, நீ வந்து சும்மா வீட்டில் தான் சவால் விட்டுக்கிட்டு சுற்றி தெரிஞ்சிருக்க, ஆனால் என்னை மாதிரி வந்து ஒரு அதிகாரிக்கிட்ட சவால் விட்டு நீ பார்த்தது இல்லையே, அந்த மாதிரி ஒரு அதிகாரிக்கிட்ட வந்து நீ சவால் விட்டேன்னா தோற்று தான் போக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா சார், யார் தோற்று போகிறா யார் வந்து போக போகிறான்னு பார்க்க தானே போகிறோம், நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்களே அந்த ட்ரெஸ்ஸு, அதுக்காக தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸு வந்து எப்போயுமே நிரந்தரம் கிடையாது, எப்போனாலும் உங்கள் உடம்புலேருந்து இறங்கலாம், அதை நானே இறக்குவேன், இறக்கிட்டு என் புருஷன் இருக்காரே மாறன் அவர் கையிலேயே கொடுத்து உங்களை வந்து வெளுன்னு வெளுக்க சொல்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நீ உன்னால் முடிஞ்சதை பாரு, என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கோவப்பட்டு அந்த போலீஸ் அதிகாரி வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீரா வந்து நக்கலை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.